ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் இன்னைக்கு எப்படி நடந்துச்சு, அதில் எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளை மறுநாள் நமக்கான என்ட்ரி டார்கெட்டை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயத்தில் ரெண்டு விஷயத்தில் பார்க்கணும். ஒன்று ஹையர் டைம் ஃப்ரேமா ஆர் மார்க்கெட் டைரக்ஷன் ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது, லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் தான். இந்த லெவல்ஸ் இந்த டைரக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இன்ட்ராடே லெவலில் என்ட்ரி சரியாக எடுக்க முடியும். ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நம்ம பிரேக் அவுட்டும் கன்ஃபர்மேஷனை எடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்த நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கா அகென்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத பேச்சு தான். ஸோ மார்க்கெட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். அட் த சேம் அகைனாக இருக்குது மார்க்கெட் வந்து இப்போ ட்ரெண்டிங்க்கு அகைனாக இருக்குது, அகென்ஸ்டாக போகுது அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி நம்ம எடுக்கலாம், அங்கே ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ஈஸியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஹிண்டாக வச்சுக்கலாம் இதை. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹையர் டைம் ஃப்ரேமோட டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஓவரால் வியூ அப்படிங்கிற பேஸில் தான் பார்க்க முடியும். ஸோ ஒரு ஹவர்லி டைம் ஃப்ரேமில் நம்ம இதை பார்க்கலாம். ஹவர்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கறதுக்கான ரீசன், ஒரு கிளியர் அவுட்லைன் கிடைக்கும். அந்த அவுட்லைனுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரியை கொஞ்சம் இன்ட்ராடேக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது 25,700 இருந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். மேலே இங்கிருந்து டவுன் எதுக்கு 24,300. ஸோ ஓகே, இப்போ இங்கிருந்து 350, இங்கிருந்து மறுபடியும் 24,150 இது நடந்திருக்கு. ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட்டில் இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கான டார்கெட், அதாவது மேல இருந்து 25,700 இருந்து 24,350 வந்த டைரக்ஷனுக்கான ஒரு கரெக்ஷன் டார்கெட் அப்படிங்கிறது தான் 25,50 150. ஸோ 25,150 டார்கெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு புல் பேக், அதாவது இந்த டைம் ஃப்ரேம்க்கான புல் பேக் 24,350 இருந்து 25,150 வரைக்குமான இந்த மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு, இந்த ரேஞ்சுக்கான கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கிருந்து டவுன் போகிறது அப்படின்னா இதோடைய மினிமம் கரெக்ஷன் லெவலே வந்து 650. ஸோ இந்த லெவல் இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். 24,900 பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம அங்கிருந்து அதிகபட்சமா 24,650 வரைக்கும் ஒரு 200 to 230 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கும் நம்ம அதை பிளான் பண்ணி தான் வெயிட் பண்ணோம். இப்போ மேல இருந்து கீழே இறங்குற மொமெண்டம்ல 24,650 வரைக்கும் வரணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதுக்கான ரீசன் நம்ம பார்க்கறது டவுன் சைட் கரெக்ஷன். இன்னொரு ஒன்று டவுன் சைடில் வருது, இன்னொன்று இந்த டைம் ஃப்ரேம்க்கான டார்கெட். ஸோ 61% டார்கெட் இருந்தது 24,650 இந்த லெவல் தான். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அட் த சேம் எல்லாமே மார்க்கெட்டோடைய டைரக்ஷன்ல நம்ம பிளான் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இதை சொல்றோம். ஓகே, இப்போ இந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் வந்து மேல இருந்து இறங்குறப்ப இங்கிருந்து மேல போக ஆரம்பிக்குது அப்படின்றப்ப டார்கெட் வரைக்குமே அது ஸ்ட்ரகிள் ஆகினாலும் மேல போகும் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். ஸோ இங்க போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கிருந்து கீழே இறங்கும் போது கீழே இறங்குறப்பையும் டார்கெட் வரைக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐடியா பண்றதுனால இது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஆனா கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 24,850 ஆர் 900. ஸோ இந்த லெவல் ஜோன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அங்கிருந்து கீழே 650 வரும். 650 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து 450 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் டவுன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 450க்கு இருந்து கீழே 300 150 பாயிண்ட்ஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோடைய சப்போர்ட் ஜோன். ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது இங்கிருந்து கீழே இறங்குனா இந்த டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பா ஒரு ரேஞ்ச் ஜோன் தான். இது ரேஞ்சா தான் இது முடிய சான்ஸ் இருக்கு. அது ரேஞ்ச் மார்க்கெட் தான் நடக்கும். அதனால 650 பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம்
அங்கிருந்து கீழே ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ல நம்ம பிளான் பண்ணலாம். ஆனா இந்த லெவலை டச் பண்ண உடனே மறுபடியும் இங்கிருந்து ஒரு புல் பேக் மேல இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது வரைக்கும்னா 800 வரைக்கும் இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 24,800 வரைக்குமே மேல போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து 24,650 பிரேக் அவுட் ஆனா அதுக்கப்புறம் 1 by 1 கீழே டவுன் சைட் டார்கெட்டை நம்ம பிளான் பண்ணலாம். அதிகபட்சமான டார்கெட் ஆக்சுவலா இந்த ஜோன் லெவல்ல சப்போர்ட் அப்படிங்கிற அடிப்படையில 24,300 இந்த லெவல் வரைக்கும். ஸோ இது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓவரால் இன்ட்ராடே பேஸ்ல பார்க்கலாம். இதுல இன்ட்ராடே சப்போர்ட் இன்ட்ராடே டார்கெட் என்ட்ரி இந்த லெவலை எப்படி அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்னா நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அதான் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்த்துருக்கக்கூடிய லெவல் அப்படிங்கிறது இதை டெலிட் பண்ணிடுற எல்லாத்தையும். ஓகே, இப்போ கரண்ட்ல நமக்கு ரெசிஸ்டண்டாகவும் சப்போர்ட்டையும் மார்க் பண்ணிப்போம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அப்படி இருக்கும்போது அது எப்படி மார்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ தான், ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு மைண்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ அடுத்து சப்போர்ட் லெவல் அப்படின்ற மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டு ஓகே, இப்போ நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற லெவல்ல எதுல ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற இன்ட்ராடேக்கு நம்ம யோசிக்கும் போது இப்போ 750 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ட், 820 800 to 820ங்கிறது ஒன்று, 880. ஸோ 3 ரெசிஸ்டன்ட் இருக்கு இன்ட்ராடே பேஸ்ல. அதே போல சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ கரண்ட்ல இருக்கிற 24,700. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது 24,600. ஓகே, இப்போ மார்க்கெட் ஃபிளாட் ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 24,820 to 800 to 860 வரைக்கும் அதிகபட்சமா நம்ம இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் எடுத்து மேலே போகலாம் எதிர்பார்க்கலாம். எப்பன்னா 24,760க்கு மேல ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைச்சது அப்படின்னா நமக்கு இங்கிருந்து இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று இல்லைன்னா மார்க்கெட் இந்த லெவல் டச் பண்ணி 750 டச் பண்ணிட்டு டவுன் சைட்ல 700 பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ஸ்விங் ஹையை ஸ்டாப் லாஸ் வச்சு 1 by 1 நம்ம டார்கெட் டவுன் சைட்ல ஹோல்ட் பண்ணலாம். அது 600, 500, 450, 300 வரைக்கும் 1 by 1 நம்ம போயிட்டே இருக்கும். ஆனா இன்ட்ராடே பேஸ்ல பார்க்கும்போது 600 வரைக்குமே நம்ம பர் டேக்கு நம்ம என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். எங்கன்னா 800 ரிவர்சல்லையோ அல்லது 750 ரிவர்சல்லையோ புட்டு எடுத்தோம் அப்படின்னா 700 பிரேக் அவுட்டு அடுத்து 600 வரைக்கும் 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது இன்ட்ராடே பேஸ்ல நம்ம யோசிக்கக்கூடிய லெவல்ஸ். அப்ப ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய ஒரு லெவலும் ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய மார்க்கெட் டைரக்ஷனை லோயர் டைம் உடைய ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல்ல எடுக்கும்போது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் புட்டுக்கானது. அதே நேரத்துல 650 600 அப்படிங்கிறது டார்கெட் லெவல் அப்படிங்கிறதுனால இங்க கொஞ்சம் அதிகமா வால்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அதனால பிரேக் அவுட்டா அதை மைண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ஃபேக் பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம கண்டிப்பாக டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணுவோம். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரேக் அவுட்டா சப்போர்ட்டா என்ன நடக்குது அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணி பாருங்க. அதில் நம்ம எல்லாத்தையும் இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இங்கேயும் அந்த மாதிரி எங்கேயாவது பிரேக் அவுட் நடக்குது இல்லை சப்போர்ட் லெவலுக்கான என்ட்ரி கிடைக்குதுன்னா நம்ம அதை இன்டிமேட் பண்ணுவோம், கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, எந்த பேஸ்ல நம்ம என்ட்ரி எடுத்தா சேஃபா இருக்கும்ன்ற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.